இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பர் ஈஸியான டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் கறிக்கடை.comல இருந்து வாங்கியிருக்கேன் மீட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தே ஹேவ் ஆப் ஆஸ் வெல் அஸ் வெப்சைட். ஸோ இங்கே நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வீட்டிலேயே டெலிவரி பண்ணிடுவாங்க. அரௌண்ட் 60 to 90 மினிட்ஸ்லேயே வீட்டிலே டெலிவரி பண்ணிடுறாங்க. அதுவும் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீன் மீட். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நான் அங்கே தான் வாங்கியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ் மீட் டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து 500 grams ஆஃப் மட்டனை வந்து எடுத்துக்கோங்க. இட்ஸ் ஆல்ரெடி க்ளீன்ட் அண்ட் வாஷ்ட். ஸோ இப்போ வந்து அதில் வாட்டரில் நான் போட்டுக்கிறேன் பிகாஸ் இதை நம்ம ஃபைனாக இன்னும் சாப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வாட்டர்லேருந்து போட்டுட்டு ஒரு 5 minutes எடுத்து திருப்பி கொஞ்சம் சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் அதை வந்து கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணுங்கள். சாப் பண்ணிவிட்டு அதே இது இன்னொரு பவுலில் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க மட்டனோட நான் 1 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 2 சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், ஃபைனாக சாப் பண்ண க்ரீன் சில்லி, அண்ட் இதோட 2 டேபிள்ஸ்பூன் கிராம் தால் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பீல் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கோகோனட் தேங்காய், அண்ட் இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி அதுவும் ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ஒரு ஃபியூ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். காடமம், பட்டை அண்ட் கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா மசாலாவும் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை அதில் போட்டுக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு விசில் வச்சுட்டு நீங்கள் அரௌண்ட் ஒரு விசில் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணால் மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இதோட 4 to 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது ட்ரை ஆயிடுச்சு அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி கோல்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக இப்போ வந்து எல்லாத்தையும் அரைச்சாச்சு. ஸோ அரைச்சோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கையில் ஒட்டாத மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது, ஓரளவு லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும். அண்ட் இட் வில் நாட் பி as watery, it will be very dry. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைனாக கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி வேணால் ரோல் பண்ணிக்கோங்க. நான் வந்து பால்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அது பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில். இதோடு நம்ம வந்து ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஈவனாக கோட் ஆகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நீங்கள் டேரெக்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஸ்டோர் இட் இன் யுவர் ஃப்ரிட்ஜ். அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஒரு 10 days வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க இந்த மட்டன் இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் இப்போது. இப்போ ஈவனாக குக் ஆகிறதுக்காக நீங்கள் ஒரு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பால்ஸை நல்லா திருப்பிட்டு ஸ்பூனை திருப்புங்க. ஏன்னா கரண்டியில் திருப்பினீங்க இட் மைட் பிரேக். ஸோ பி ஜென்டில் வித் இட். பொறுமையாக திருப்பிக்கோங்க. இப்போது ஓரளவு ஷேட் டார்க்காக மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆயில் வந்து அதில் வந்து அப்சர்வ் பண்ணுற வரைக்கும். அண்ட் இதே ரெசிபி நீங்கள் வந்து யூ கேன் ட்ரை இன் ஏர் ஃப்ரையர். இட் வில் ஒர்க் அண்ட் யூ வில் ஹேவ் த சேம் டேஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி குக்ட் மட்டன். பேசிக்காக லைட்டாக வெளியில் தான் ஃப்ரை பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி குக் ஆச்சுனால நான் டீப் ஃப்ரை பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து இதே ரெசிபி நீங்கள் ஏர் ஃப்ரைடும் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ த மட்டன் இஸ் சூப்பர் டூப்பர் சாஃப்ட் ஃப்ரம் கறிக்கடை.com. நீங்கள் கண்டிப்பாக கறிக்கடை.com விசிட் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், சாப்பிடுங்க.